இன்னைக்கு நம்ம நடிகர் சூரி அவருடைய பூர்வீக ஊரில் மிக பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டி முடிச்சிருக்காரு. அந்த வீட்டை தாங்க நம்ம உள்ளே போய் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் யாருடைய ஊருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சூரி அவருடைய பூர்வீக ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். ராஜாக்கூர்னு சொல்லக்கூடிய இந்த ஊர் மதுரையிலிருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. இந்த ஊரில் நம்ம ஏற்கனவே சூரியோட பூர்வீக வீட்டை பார்த்துருந்தாலும் தற்சமயம் சூரி இந்த இடத்துல அவரோட பிரம்மாண்டமான ஒரு புதிய பங்களா வீடு ஒன்று கட்டியிருக்காருங்க. அந்த பிரம்மாண்ட பங்களா வீட்டை தான் தற்சமயம் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஊர் தாங்க ராஜாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர். இந்த ஊர் பார்த்திங்கன்னா மதுரையை ஆண்ட மன்னர்களால் இந்த ஊர் கூர் வச்சு கொடுக்கப்பட்டதுனால இந்த ஊர் ராஜாக்கூர் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுதுங்க. இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர் தாங்க சூரி. இந்த சின்ன கிராமத்தில் பிறந்த சூரி தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் சாதாரண ஒரு துணை நடிகராக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமான சூரி பிற்காலத்தில் ஒரு சிறந்த காமெடியனாகவும் தற்சமயம் ஒரு ஹீரோவாகவும் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறாரு. அவருடைய பூர்வீக ஊர் தான் இந்த ராஜாக்கூர். சிறு வயதில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தாங்க சூரி. இதனால் இவருக்கு மிகப்பெரிய அளவில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல. பள்ளி படிப்பையே சரியாக படிக்காத சூரி சிறு வயசில் இந்த ஊரில் மாடு மேய்ப்பது, அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பால் வருவாயை வச்சு தான் சூரியோட குடும்பம் நடந்துக்கிட்டு இருந்திருக்குது. அதன் பிறகு சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்த சூரிக்கு துவண்டு விடாத மனம், அயராத உழைப்பு, நேர்மறையான சிந்தனை இதுதாங்க இவரை இந்த அளவுக்கு ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் இன்றைக்கி நிறுத்தி இருக்குது. இப்போ நம்ம சூரியோட பூர்வீக ஊரில் உள்ள அவருடைய பழைய வீட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். கடந்த ஆண்டு இதே இடத்துக்கு இந்த வீட்டை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அந்த காணொலியும் பார்ப்போம். அதுக்கடுத்து தொடர்ந்து இது பக்கத்துலேயே அவர் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கக்கூடிய வீட்டையும் உள்ளே போய் பார்க்கலாங்க. சென்ற வருடம் நம்ம சூரியோட வீட்டை பார்க்க வந்தப்போ சூரி வீடு இப்படி தாங்க இருந்துச்சு. இது தாங்க அவருடைய பூர்வீக வீடு. அவர் வீடு போன வருஷம் இருந்த காட்சியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா, அதே வீடு தான். அந்த வீட்டில் இப்போ மேலே கட்டியிருக்கிறாங்க. இது கீழே உள்ள வீடு. இது இவருடைய பழைய வீடு. இந்த வீட்டு பக்கத்தில் இப்போ தெரியுமா உங்களுக்கு இந்த காலி கிரவுண்டு, இந்த இடத்துல தான் இவர் இப்போ பிரம்மாண்டமான பங்களா வீட்டை கட்டியிருக்காரு. அந்த வீட்டை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பழைய வீடு தாங்க இந்த வீடு. இந்த வீட்டில் இப்போ மேலே எடுத்து கட்டியிருக்கிறாங்க. இதை கட்டி முடிச்சுட்டு இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பெரிய பங்களா வீட்டையும் கட்டியிருக்காரு. அந்த வீட்டை தாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடு தாங்க சூரி அவருடைய பூர்வீக ஊரில் கட்டி வரக்கூடிய பிரம்மாண்ட பங்களா இல்லம். இந்த வீட்டோட வேலை 95% முடிஞ்சிருச்சுங்க. இன்னொரு 5% வேலை தான் பாக்கி இருக்குது. வேலை முடிஞ்சதும் வீட்டோட கிரகப்பிரவேசம் சிறப்பாகவே நடக்கும் சொல்லியிருக்காங்க. சூரி அவர்கள் 1977ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி இதே ராஜாக்கூரில் தான் பிறந்துள்ளார். தற்சமயம் அவருக்கு 45 வயது ஆகிறது.
இவரது தந்தை பெயர் முனுசாமி, தாயார் பெயர் சேங்கையரசி. இவருடன் கூட பிறந்தவர்கள் இவரையும் சேர்த்து மொத்தம் 6 சகோதரர்கள். இவர் இரண்டாவதாக பிறந்தவர். இவருடன் ஒட்டி பிறந்த சகோதரர் ஒருவர் உண்டு. இவர்கள் இரட்டையர்கள். மகாலட்சுமி என்ற ஒரு உறவுக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என்று 2 குழந்தைகள் உண்டு. இவர் பெண் குழந்தையின் பேர் வெண்ணிலா, ஆண் குழந்தையின் பேர் ஷர்வான். இவரது வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த வெண்ணிலா கபடி குழு என்ற படத்தின் நினைவாகவே இவரது மகளுக்கு வெண்ணிலா என பெயர் சூட்டி மகிழ்ந்தார். இவரை பற்றி பல ஆச்சரியமூட்டும் தகவல்கள் உள்ளன. அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இவருக்கு பரோட்டா சூரி என்று பெயர் வர காரணம் வெண்ணிலா கபடி குழு படம்தான். இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. வெண்ணிலா கபடி குழு படம் வருவதற்கு முன்னால் இவர் நடித்த சில படங்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் என்னென்ன படம் என்று பலருக்கும் தெரியாது. 1996ஆம் ஆண்டு இவர் தன் ஊரிலிருந்து சென்னைக்கு சினிமாவுக்கு நடிப்பதற்காக சென்றார். ஊரிலிருந்து கிளம்பும் போதே தான் சினிமாவில் வெற்றி பெற்று தான் ஊர் திரும்புவேன் என்று லட்சியத்துடன் தன் நண்பர்களிடம் சொல்லிவிட்டு சென்றார். இவர் சென்ற முதல் ஆண்டிலேயே 1997ஆம் ஆண்டு இவருக்கு காதலுக்கு மரியாதை என்ற படத்தில் கூட்டத்தில் நிற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு இவர் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்துள்ளார். அதாவது மறுமலர்ச்சி, சங்கமம், நினைவிருக்கும் வரை, ஜேம்ஸ் பாண்ட், கண்ணன் வருவான், உள்ளம் கொள்ளை போகுதே, ரெட், வின்னர், காதல், வர்ணஜாலம், ஜி, தீபாவளி, தண்டாயுதபாணி, ஞாபகம் வருதே, கிமு, பீமா, இது போன்று பல படங்களில் நடித்துள்ளார். இந்த பீமா படத்திற்கு அடுத்துதான் இவருக்கு வெண்ணிலா கபடி குழு வாய்ப்பு கிடைத்தது. 1996இல் தன் நண்பர்களிடம் சவால் விட்டு சென்னைக்கு சென்ற சூரி அதன் பிறகு வெண்ணிலா கபடி குழு படம் நடித்துவிட்டு படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்புதான் தன் சொந்த ஊரில் வந்து இறங்கியுள்ளார். 96இல் போன சூரி வெண்ணிலா கபடி குழு 2008இல் ரிலீஸ் ஆனது. அதாவது 12 ஆண்டுகள் கழித்து தான் தன் சொந்த ஊருக்கு மீண்டும் வந்தாராம். சூரியின் இளமை காலம் என்பது இந்த ஊரில் மிகவும் ஒரு வறுமையான நிலையிலேயே இருந்துள்ளது. அவருடன் கூட பிறந்தவர்கள் 6 பேர் இருந்தாலும் அனைவருமே மிகவும் வறுமையிலேயே இருந்துள்ளனர். கிடைக்கும் வேலைகளை செய்து கொண்டு பால் கறந்து வியாபாரம் செய்து கொண்டு இருந்துள்ளனர். சூரியின் தந்தை ஒரு மிகவும் நகைச்சுவை குணம் கொண்ட மனிதராக இருந்தாலும் அவர் மதுவுக்கு அடிமையாக இருந்துள்ளார். தன் தந்தையின் நகைச்சுவை குணத்தில் தமக்கு 10% தான் உள்ளது என்று சூரியே ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். அந்த அளவுக்கு சூரியின் தந்தை ஒரு நகைச்சுவை குணம் கொண்ட மனிதராக ஊரில் வலம் வந்துள்ளார். இது போன்ற சூழ்நிலையில் ஊரில் நடனமாடுவது, பாட்டு பாடுவது என்று அனைவரையும் மகிழ வைத்து கொண்டிருந்த சூரிக்கு சினிமாவில் நடிக்கும் ஆசை வந்து சென்னைக்கு சென்றார். சென்னையில் பட வாய்ப்பு எளிதில் கிடைத்துவிடும் என்ற எண்ணத்தில் இருந்த சூரிக்கு பட வாய்ப்பு என்பது எவ்வளவு கடினம் என்பது அங்கு சென்ற பிறகே அவர் உணர்ந்தார். அதன் பிறகு பட வாய்ப்பு கிடைக்கும் வரை கிடைக்கும் வேலையை செய்யலாம் என்று பல வேலைகளையும் செய்து வந்துள்ளார். ஆரம்பத்தில் உணவிற்கே கஷ்டப்பட்ட சூரி பின்னர் தான் சினிமாவில் நடிக்கும் வரை ஏதோ ஒரு பணியை செய்தாக வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு துப்புரவு வேலையில் சேர்ந்துள்ளார். துப்புரவு வேலை செய்து கொண்டே இவர் சினிமாவில் வாய்ப்பு தேடியுள்ளார். அதன் பிறகு ஒரு கம்பெனி, அதாவது டி நகரில் உள்ள ஒரு லாரி கம்பெனியில், மண்ணெல்லும் கம்பெனியில் கிளீனராக பணிபுரிந்துள்ளார். அதன் பிறகு ஒரு சீரியல் இயக்கும் கம்பெனியில் இவருக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் பணி கிடைத்துள்ளது. இந்த பணியை தொடர்ந்து செய்து வந்த சூரிக்கு அங்கு இருந்தபடியே பலரது நட்பும் அறிமுகமும் கிடைத்து சினிமா வாய்ப்பை நெருங்கி கொண்டிருந்தார். இது போன்ற சமயத்தில் ஒரு நாள் அவரது தாயார் இவருக்கு ஃபோன் செய்து, சாப்பிட்டு விட்டாயா சூரி என்று கேட்டதற்கு சூரி 2 நாளாக நான் தண்ணீர் மட்டுமே குடித்துவிட்டு படுத்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட அவரது தாயார் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். இதையும் சூரி ஒரு பேட்டியில் நமக்கு தெரிவித்துள்ளார். இவ்வாறு பல கஷ்டங்களை பட்டு வந்த சூரிக்கு ஒரு வழியாக இயக்குனர் சுசீந்திரனின் அறிமுகம் கிடைத்துள்ளது. அவரது படமான வெண்ணிலா கபடி குழு படத்தில் இவருக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை சுசீந்திரன் கொடுத்து இவரது வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்தார். இந்த படத்தில் நடித்த பிறகுதான் சூரிக்கு பரோட்டா சூரி என்ற அடைமொழி பெயரும் கிடைத்தது. அதன் பிறகு இவருக்கு தொடர்ந்து பல படங்களில் காமெடி நடிகராக நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது.
இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்ட சூரி காமெடி நடிகர் என்ற அளவில் இவர் சினிமா துறையில் உச்சத்துக்கு சென்றார். அதுவரை விமானத்தை வானில் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த இவரது தாயாரை ஒரு முறை விமானத்தில் அழைத்து செல்ல வேண்டும் என்ற கனவுடன் இவரது தாயாரை விமானத்தில் அழைத்து சென்றார். அப்பொழுது தனது தாயாரிடம் விமான பயணம் எப்படி உள்ளது என்று கேட்டுள்ளார். அதற்கு அவரது தாயார் பதில் எதுவும் சொல்லாமல் கண் கலங்கி உள்ளார். அந்த அளவிற்கு ஒரு ஆனந்தத்தை அவரது தாயாருக்கு சூரி வழங்கியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் தனது அண்ணன் பசங்கள் அனைவரது கல்வி செலவையும் சூரியே கவனித்து வருகிறார். சினிமாவில் எந்த அளவிற்கு பிஸியாக இருந்தாலும் தனது ஊரில் நடக்கும் காளியம்மன் கோவில் திருவிழாவில் தவறாமல் கலந்து கொள்வதை வழக்கமாக வைத்துள்ளார் சூரி. அவரது அண்ணன் தம்பி என அனைவருடனும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வரும் சூரி அவரது அண்ணன் தம்பி அனைவருக்கும் தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார். மதுரையில் ஐயன் ஹோட்டல், அம்மன் ஹோட்டல் என 4 ஹோட்டல்களை நடத்தி வருகிறார். இந்த ஹோட்டல்கள் அனைத்தையுமே இவரது சகோதரர்களே கவனித்து வருகின்றனர். சென்னையில் இவர் உணவிற்காக கஷ்டப்பட்ட காலத்தில் இருந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது என்பதற்காகவே இந்த ஹோட்டல்களில் மலிவு விலையில் உணவுகளை வழங்கி வருவதாக ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். மதுரையில் நடக்கும் படப்பிடிப்பிற்கு வரும்பொழுதெல்லாம் இவரது சொந்த ஊரான ராஜாக்கூரில் உள்ள இவரது வீட்டிற்கு வந்து ஒரு நாள் தங்காமல் செல்ல மாட்டாராம். அந்த அளவிற்கு ஊர் மக்களுடனும் ஊருடனும் ஒரு பிணைப்புடனே உள்ளார். ஊரில் உள்ள அனைவருமே இவரை ஒரு பெரிய நடிகராக பார்ப்பதாக தெரியவில்லை. இதற்கு காரணம் சூரி ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் ஊரில் உள்ள பெரியவர்கள் மற்றும் நண்பர்களிடமும் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு காமெடியாக பேசுவது, அவர்களிடம் சிறு வயதில் எப்படி விளையாண்டாரோ அதேபோல் விளையாடுவது என்று தனது பழைய குணத்தை மாற்றாமல் அப்படியே உள்ளார் என்று ஊரில் உள்ள அனைத்து மக்களும் இவரை பற்றி பெருமையாக கூறுகின்றனர்.